நேற்றைய தினம் முதல் நாள் கூட்டத்தொடரில் இரங்கல் தீர்மானம் வைத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் முதல் நபராக அங்கே களத்திலே சென்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இறந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசதான் வாய்ப்பு கேட்டோம். அவர் தொடர்ந்து மறுத்துட்டே வந்தாங்க. அவர் அவை முன்னவர் பேசுவாருன்னாங்க. அதுல நாங்கள் சொன்னோம், இது ஒரு முக்கியமான பிரச்சனை. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடே சுடுகாடா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். எந்த வார்த்தை நீங்க எந்த சிசிடிவில அவங்க இருக்கக்கூடிய அந்த இதில் பாருங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இதுவரை வரலாற்றிலே நடந்தது கிடையாது. அவ்வளவு ஓலங்களா இருக்குது, கருணாபுரமே கண்ணீர் தத்தல், இதை சொல்றதுக்கு என்ன, இது என்ன தேச விரோத குற்றமா? இறந்ததை சட்டமன்றத்தில் சொல்லாம எங்க போய் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவார்?